ஜஸ்ட் யூஎஸ்ஏ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மாதிரியான அட்டாக்கிங்கான பர்ஃபார்மன்ஸ், என்ன மாதிரி அட்டாக்கிங், லெஃப்ட் விங் ரைட் விங் போத், சென்டர்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து எல்லா சைட்ல இருந்து செம்மையான அட்டாக்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஸ்ட்ரைக்கர்ஸும் செம்மையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 7th மினிட்லேயே ஓன் கோல் ஃப்ரம் த பாரகுவே டீம், அதுலேயே அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணி அது வந்து ஆஃப் சைட் போயிடுச்சு. பட் ஆனாலும் அதுவும் விடாமல் இன்னொரு லெஃப்ட் விங்லேருந்து ஒரு இன்சைட் கிராஸ், அதில் வந்து பால்கனன்ற ஒரு பிளேயர் வந்து ஒரு ஃபினிஷ் ரைட் ஃபுட்டில். ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப திருப்பி ஒரு செம்ம த்ரூ பாஸ், அதுலேயும் பால்கனன்றவர் வந்து செம்ம ரன் மேக் பண்ணி அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி லெஃப்ட் ஃபுட் வந்து டாப் கார்னர் ஃபினிஷ் பண்ணாரு. செம்ம ஃபினிஷ். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயும் மோஸ்ட்லி அட்டாக்கிங் வந்து செம்மையாக இது பண்ணிட்டு இருந்தாங்க யூஎஸ்ஏ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரகுவே டீம் வந்து ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர் வந்து ஒரு கோல் மேக் பண்ணிட்டாரு. யூஎஸ்ஏ லாஸ்ட் ஒரு 90th மினிட்ல வந்து அகெயின் ஒரு செம்ம ஒரு கோல் முடிச்சு மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த end of the Group D first match, and US are taking the top of the table, leading from the front.